கைஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டோம். லவ் பேர்ட்ஸ் ஃபார்ம் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன வெரைட்டி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெரைட்டி தான் எடுத்துருக்குறோம். வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெசிபைடு. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து இப்போதைக்கு பாக்ஸில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பாக்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பேரே 600 ருபீஸ் அந்த ரேஞ்சு போயிடுச்சு. மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப ரேட் ஆகிடுச்சு போல். இப்போ பேர் வந்து 600 ருபீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பேர் காட்டுறேன். கலரெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ரெசிபைடுங்கிறம்போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எப்போவுமே இதில் தான் மிக்சடு தான் ப்ரீடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அதை தான் பண்ண போகிறோம். நான் நம்ம வீட்டில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நைட்டு 7 o'clock ஆச்சு டைமு. ஸோ இப்போ தான் வந்துச்சு. நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காலையில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம கேஜுக்குள்ளே போடலாம். உங்களுக்கு கலரெல்லாம் இப்போ தெரியாது, ஏன்னா இருட்டாக இருக்கிறனால இப்போ தெரியாது. நான் காலையில் உங்களுக்கு வீடியோவில் சூப்பராக காட்டுறேன். சென்னையிலேருந்து இந்த பாக்ஸில் போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பெட் ஷாப் தான் வச்சுருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு 4 பீஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த பாக்ஸில் போட்டு அனுப்பியிருக்காரு. இதுக்குள்ளே ஆக்டிவாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி ரீஃபண்ட் தான் வாங்கணும். செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கேஜுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு நான் கலர் ரேஷியோட அப்டேட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்கள், கலர் பாருங்கள். இவங்க வந்து பிரதர்ஸ் போல். உள்ள ஒரு வயலட் ஒன்று இருக்கும். இன்னும் மேலாக ஃபீமேலாக தெரில. எல்லாம் சிக்கு தான். ஸோ ஒன்று ஃபீமேல் ஒன்று மேலு. ஒரே பேரண்ட்ஸ் போல். ஸோ வேறு பிளட் லைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இப்போவே பார்த்திங்கன்னா இந்த சைனா கேஜுக்குள்ளே போட்டோம். ஸோ எல்லாம் எப்படி பறந்துட்டுருக்கான் பாருங்கள். இது ரெசிபைடுங்கிறது மார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேட்ச் விழுந்துருக்கும். பாடி லைன் பாதி ஒயிட் கலரு, பாதி வேறு டிஃப்ரெண்ட் கலர் காட்டும். அந்த மாதிரி இருந்தால் அது ரெசிபைடு. ஸோ ஒன்று வந்து நார்மல் தான் போட்டிருக்காங்க. பாக்கி 3 ரெசிபைடு. ஸோ அந்த நார்மல் வந்து அடல்ட்டு போல், அடல்ட்டு மேலு. பாக்கி 3 செமி அடல்ட்டு. ஸோ இவங்களுக்கு நல்லா பேர் செட் பண்ணணும். 2 மேலு. இது 2 மேலுன்னு நினைக்கிறேன். அந்த வயலட் வந்து ஃபீமேல். ஸோ வேறு பிளட் லைனும் வாங்கணும். இப்போதைக்கு இது 4 வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வேறு ஸ்பேங்கிள், நார்மல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரீட் பண்ண போகிறேன். கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கேஜ் வேறு எந்த கேஜில் இதை செட் பண்ண போகிறேன். இது வந்து நான் குரூப் ப்ரீடிங் தான் பண்ண போகிறேன். அந்த கேஜ் செட்டப்ஸு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பஜ்ஜீஸ் சேலுக்கு இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை. நான் பஜ்ஜீஸ் இப்போ தேடிட்டுருக்கேன். கிடச்சதுன்னா நான் வாங்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.